இந்த வீடியோவில் ஃபுல் லோடு வந்து எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து ஆஃப் லோடு. இப்போ ஃபுல் லோடு எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி 2 செயின் ஸ்டிச் வந்து பேரலாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சோட உள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை 1ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேக் லாக் வெளியில். அப்போது இந்த செயினோட உள்ள ஒரு பஞ்சு அவுட்டர் லோடு செயின் தான். இது வந்து சாட்டன் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவோம். அப்படியே அடுத்த செயின் உள்ள ஒரு பஞ்சு வெளியில் ஒரு பஞ்சு. அப்படியே மேலே திருப்பி உள்ள ஒரு பஞ்சு வெளியில் ஒரு பஞ்சு. தெரியுதா உங்களுக்கு ஃபில் ஆகிறது? கேப்பே இல்லாமல் கொண்டு போகணும், அவ்வளோதான். அந்த செயினுக்குள்ளேயே உள்ள ஒரு பஞ்சு வெளியில் ஒரு பஞ்சு. இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இதுக்கு அவுட்லைன் கூட நான் வந்து செயின் கொடுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செயின், பீட்ஸு, ஜரியில் கூட அவுட்லைன் நம்ம கொடுக்கலாம். நமக்கு இந்த ஹோல்ஸ்லாம் நம்ம பஞ்ச் பண்ணும்போது ஹோல்ஸ் வருது இல்லையா, அந்த ஹோல்ஸ் எதுவும் தெரியாமல் இருக்கிறதுங்கிறதுக்காக. இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி இந்த கேப்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சு இல்லைனா பீடு வச்சு அவுட்லைன், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த ஹோல்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல. இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் நமக்கு கொடுக்கணும்.